பிசிஓடி வந்து நிரந்தரமா சரியாயிரும். அதே மாதிரி இது வந்து கியூர் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் தான். ஆனா இது வந்து அன்கியூரபிள், இத வந்து சிம்டம்ஸ் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸான தாட் வந்து இருந்துட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது. பிசிஓடினால நார்மலா ரெகுலரா நம்மளுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஓவரியில இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டிகள் நம்மளுக்கு கரைஞ்சு நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓவரி வந்து நம்மளுக்கு நார்மல் ஆயிரும். இதே மாதிரி கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டிகள் அதுவும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா நம்ம சிகிச்சை எடுக்கிறப்போ நல்ல கரைஞ்சு ஒண்ணுமே இல்லாம கட்டி வந்து ஒண்ணுமே இல்லாம நல்லா கரைஞ்சு போயிடும். 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கட்டி ஒண்ணுமே இல்லாம கட்டிகளே இல்லாம முழுமையா கரைஞ்சு நம்மளுக்கு உடம்ப விட்டு நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். கர்ப்பப்பை நார்மல் அப்படின்ற லெவலுக்கு நம்மளுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்துடும். சோ அதனால வந்து இது வந்து ஒரு குணப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு கேட்டகரியில கொண்டு போயிட்டாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. பிசிஓடியும் ஃபைப்ராய்ட் சார்ந்த பிரச்சனைகளும் முழுமையா எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம சைடு எஃபெக்ட் இல்லாம கரெக்டா ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ முழுமையா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர்த்துக்கு வந்து பிசிஓடிமாங்க, நிறைய பேர்த்துக்கு பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். வெறும் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆகாம இருக்கிறது, பீரியட்ஸ் தள்ளி போறது, இர்ரெகுலரா பீரியட்ஸ் வருது. சப்போஸ் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் அதிகமா நம்மளுக்கு தீட்டு போடுறது, அதிக நாள் தீட்டு போறது. சில பேர்த்துக்கு அளவுக்கு அதிகமாவும் போகும், சில பேர்த்துக்கு வந்து திட்டாவும் போக ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை மட்டும் ஸ்பெசிஃபை பண்றது பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு இர்ரெகுலரா நம்மளுக்கு பீரியட்ஸ் வருது. இது மேரேஜ் ஆன விமன்ஸ்க்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி விடும். ப்ராப்பரா நம்ம வந்து கொஞ்சம் டயட் எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இது ஈஸியா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இது முழுமையா அது குறுகிய நாள் கட்டங்கள்லயே வந்து நம்மளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா சூப்பரா நம்மளுக்கு சரியாயி வந்துரும். நல்லாவே குணமாயிரும், நல்லாவே கியூர் ஆகி வந்துரும். இதே இது பிசிஓஎஸ் அப்படின்றப்போ என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கும், பிசிஓடி டிசீஸும் நம்மளுக்கு இருக்கும். கூடவே சேர்ந்து நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா உடம்புல நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்மளுடைய ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் பெண் தன்மைக்குரிய ஹார்மோன் குறைஞ்சு நம்மளுடைய பாடியில உடம்புல வந்து ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது அதிகமா இருக்கிறதுனால டெஸ்டோஸ்டெரோன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஆண்களுக்கு எப்படி நம்மளுக்கு மீசை தாடி எல்லாம் முளைக்குதோ அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ், மீசை தாடி, அப்புறம் கையில கால்ல உடம்ப முழுக்க நம்மளுக்கு ஹேர் வந்து ஜென்ஸ்க்கு மாதிரி அப்படி அதிகமா இருக்கும். அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்ல வந்து ஸ்கின் டோன், அதே மாதிரி ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கின் லேயருக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் லேயர் எல்லாமே நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஃபேஸ்ல வந்து நிறைய பிம்பிள்ஸ், ஆக்கின் நிறைய வரும். நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு பருக்கள் நிறைய வரும், பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய வரும். அதுக்கப்புறம் அந்த பருவ கிள்ளி விட்டாங்க அப்படின்னா ஸ்கின் வந்து அப்படி குழி விழுந்த மாதிரி ஆயிரும். இது மாதிரி நம்மளுடைய ஸ்கின் டெக்ஸ்சர்ஸும் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் இங்க கண்ணு சுத்தி கருவளையம் உருவாக ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு சீக்ஸ்ல கூட சில பேர்த்துக்கு மங்கு மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். அப்புறம் நெத்தில எல்லாம் நம்மளுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு அக்குல, தொடை இடுக்குல, அதுக்கப்புறமா கழுத்தை சுத்தி இந்த இடத்துல எல்லாம் வந்து கரும் படையா நம்மளுக்கு படிய ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு கருப்பா நல்ல டார்க் பிளாக்காவே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், சாம்பல் பூசின மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அந்த மாதிரி ஸ்கின் டெக்ஸ்சரையும் நம்மளுக்கு மாத்தி விடும். இது ஒரு செட் ஆஃப் இது. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பீரியட்ஸ் வந்து இரெகுலர் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. மூட் டிப்ரெஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரெஸ் ஆயிருவாங்க, அப்படி சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க, ஐடியலா உட்காந்துருவாங்க. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டீரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். டிப்ரெஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு அவங்களே நினைச்சுக்குவாங்க, அவங்களே ஸ்ட்ரெஸ் ஆயிக்குவாங்க. சோ இந்த மாதிரி ப்ராப்ளமும் ஒரு சில பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஹிஸ்டீரிக் கண்டிஷன்ஸ்ல கூட ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேர்த்துக்கு இதனால கூட அந்த ஹிஸ்டீரியா அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும் அதனால கூட வந்து ஃபிட்ஸ் இது மாதிரி கூட ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும். ஒரு சில பேர்த்துக்குலாம் முடி அப்படி கொத்தா கழியும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நிறைய பேர்த்துக்கு பாத்திருப்பீங்க இந்த இடத்துல வந்து முடி வந்து இல்லாம இருக்கும்.
ஒரு மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லா கழிய ஆரம்பிக்கும், இந்த இடத்துலயும் கழிய ஆரம்பிக்கும். நடுவுல வந்து ஹேர் டென்சிட்டியே இல்லாம நெத்தி வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தலை உள்ளுக்குள்ள இருக்க ஸ்கின்னும் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். சோ அந்த அளவுக்கு அபரிமிதமான ஹேர் ஃபால் இருக்கும். ஒரு மாதிரி எப்படி ஜென்ஸுக்கு எப்படி வழுக்கை தலை உருவாகுதோ அதே மாதிரி லேடிஸ்க்கும் வந்து இந்த மாதிரி வழுக்கை தலை வந்து உருவாக ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பிசிஓடி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இருக்கிறதுனால ஒரு சில பேர்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால கூடவே சேர்த்து இன்சுலின் ஹார்மோன்ஸும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஆக ஆரம்பிக்கும். போதுமான அளவு இன்சுலின் ஹார்மோன் இருக்கும், அது ஆனா நம்மளுக்கு வந்து செயல்திறன் அற்று போய் நம்மளுக்கு இருக்கும். சோ அதனால குளுக்கோஸ் மாலிகுல்ஸோட பைண்ட் ஆகாது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா நம்மளுக்கு சுகர் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கு, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எஸ்ட்ரோஜன் வந்து அதிகமா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அது வந்து இன்சுலினை வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்கிரும். உள்ளுக்குள்ள கெமிக்கல் ஃபார்மேஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள நடந்து இன்சுலினை வந்து நம்மளுக்கு திறன் வந்து இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு பண்ணி வச்சிரும். அப்படின்றப்போ நம்மளுக்கு பாடி வெயிட் நம்மளுக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். எக்ஸஸ் ஃபேட், அதனாலேயே நம்ம ஹார்மோன் பில்ஸ், டேப்லெட்ஸ் ஏதாவது எடுக்கிறப்போ உடம்பு எடையும் நம்மளுக்கு கூட அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ ஒபிசிட்டி ப்ராப்ளம் நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு சுகர், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஏற்பட்டு சீக்கிரமாவே நம்மளுக்கு சுகர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது மாதிரி இத்தனை வியாதிகளையும் நம்மளுக்கு கூடவே நம்மளுக்கு சேர்த்து கூட்டமா நம்மளுக்கு கூட்டிட்டு வரதுனாலதான் இத பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், PCOS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.